இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெல்லியில் பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. வர்த்தகம், விவசாயம், பாதுகாப்பு உள்பட பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் பற்றி ஆலோசித்ததாக பிரதமர் வலைப்பதிவு. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி இனி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. அவசர நிலையால் பாதிக்கப்பட்டோர் அன்றைய நாளில் நினைவு கூறப்படுவார்கள் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். கர்நாடகாவில் KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து வினாடிக்கு 7507 கண்ணாடி நீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 5000 கண்ணடியாக இருந்த நீர்வரத்து வினாடிக்கு 4000 கண்ணடியாக குறைந்தது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் 90 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் தீர்ப்பு. அமலாக்கத்துறை வழக்கில் இடைக்கால ஜாமீன் கிடைத்தாலும் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சிறைவாசம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் CBI-யால் கைது செய்யப்பட்டுள்ள அவர் திகார் சிறையில் தொடர்ந்து இருப்பார். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்றால் ஆயுள் தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வழிவகை செய்யும் தமிழக அரசின் சட்ட திருத்த மசோதா. சட்டப்பேரவையில் ஜூன் 29ஆம் தேதியன்று நிறைவேற்றப்பட்ட மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். தூத்துக்குடியில் 114 ஏக்கரில் அமைய உள்ள வின்பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் ஆணையம் அனுமதி. ஆண்டுக்கு 50,000 வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் 1120 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலை அமையும் என தகவல். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 3வது நாளாக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அரக்கோணம், தஞ்சாவூர், திருச்சி மக்களவைத் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவை அதிமுகவில் சேர்க்கலாம் என்ற தஞ்சை தொகுதி நிர்வாகிகள் சிலரின் கோரிக்கையை EPS திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக தகவல். சசிகலா, OPS, TTV தினகரனுக்கு எக்காலத்திலும் அதிமுகவில் இடமில்லை என்றும் EPS கூறியதாக தகவல். காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்திய அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிப்பதாக செல்வ பெருந்தகை பேட்டி. தொடர்ந்து தன் மீது அண்ணாமலை தனிநபர் தாக்குதல் தொடுக்கவும் கேட்டுக்கொள்வதாக கருத்து. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயற்சிக்கும் சில அமைப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் திருமாவளவன் வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிலரது அரசியல் சதித்திட்டம் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் பேட்டி. நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில் பேசி தமிழ் சமூகத்தை சீமான் தவறாக வழிநடத்துவதாக அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி சீமான் கட்சி நிதி பெறுவதாகவும் கருத்து. தவறான தகவல்களை, நிறைவேற்ற முடியாத செயல்களை, நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில பேசி தவறாக சமுதாயத்தையும் சமூகத்தையும் நம்ம தமிழ் சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக வைக்க விரும்புகிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவில் பல்வேறு நிதி அவர் நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார். கருணாநிதி பற்றியும் திமுகவை பற்றியும் பேசி வரும் சீமான் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவன் வலியுறுத்தல். முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி பேச சீமானுக்கு அருகதையில்லை என்றும் பேட்டி. நம்முடைய நாம் தமிழர் நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும். அரசியல் அறவேக்காடுத்தனமாக பேசக்கூடாது. அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார். இவர் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது. மதுரையில் 2 கோடி ரூபாய் கேட்டு சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் நபரை போடியில் வைத்து கைது செய்த போலீசார். செல்போன் சிக்னல் உதவியுடன் கைது செய்யப்பட்டவரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் கடத்தல் கும்பலை சேர்ந்த எஞ்சியவர்களுக்கு வலை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரிடம் பரங்கிமலை இணை ஆணையர் அலுவலகத்தில் போலீசார் விசாரணை. ரத்தம் அதிக அளவில் வெளியேறும் நரம்புகளை குறிவைத்து வெட்டவும், குறி தப்பக்கூடாது என பொன்னை பாலு கூட்டாளிகளிடம் தெரிவித்ததாகவும் விசாரணையில் தகவல்.
சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராமை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை. பொறுப்பு தலைமை நீதிபதி R மகாதேவனை உச்சநீதிமன்ற நீதிபதியாக்க கொலிஜியம் பரிந்துரைத்துள்ள நிலையில் புதிய தலைமை நீதிபதியை நியமிக்க நடவடிக்கை. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்குக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி டெல்லி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இருப்பினும் அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் தொடரும் சிறைவாசம். அணைகள் முழுமையாக நிரம்பினால்தான் நீர் திறப்போம் என கூறும் கர்நாடகம் தமிழ்நாட்டை உபரி நீரை வெளியேற்றும் வடிகாலாக பயன்படுத்துவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. தண்ணீர் இல்லை, நல்ல மழை பெய்ய வேண்டும் என இறைவனை வேண்டுவதாக கூறிய கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமாருக்கு கண்டனம். சாம்சங் நிறுவன CEO JY லீ, ஏர்டெல் நிறுவன தலைவர் சுனில் பார்த்தி மிட்டல் உள்ளிட்ட தொழிலதிபர்கள் ஆனந்த் அம்பானி திருமணத்தில் பங்கேற்பு. பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ், WWF வீரர் ஜான் சினா உள்ளிட்டோரும் திருமணத்திற்கு வருகை. ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. அரசு அனுமதியுடன் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிடல். இந்தியன் 2 திரைப்படம் இன்று வெளியானதை கொண்டாடி மகிழும் கமல் ரசிகர்கள். திரையரங்குகளில் குவிந்து இனிப்புகள் வழங்கி உற்சாகம். சென்னை சத்தியம் திரையரங்கில் ரசிகர்களுடன் இணைந்து இந்தியன் 2 படம் பார்த்த படக்குழு. நடிகர் கமல்ஹாசன், சித்தார்த், இயக்குனர் ஷங்கருடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் படம் பார்த்தார். 75 ஆண்டுகள் ஊறிப்போன ஊழல் லஞ்சத்தை ஒரு திரைப்படத்தை வைத்து ஒழிக்க முடியாது என சீமான் கருத்து. இந்தியன் போல் இன்னும் 100 படங்கள் எடுத்தாலும் ஊழல் ஒழியாது என்றும் பேட்டி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.